ஹாய் ஹலோ வெல்கம் டு பயோ ஸ்கூல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஓவியூல்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்காக சிக்ஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிக்ஸ் டைப்ஸும் எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபெனக்கல், சலாசா, மைக்ரோபைலர். ஃபெனக்கல், சலாசா, மைக்ரோபைல் இந்த மூணு பார்ட்ஸ்னுடைய ஓரியன்டேஷன் அண்ட் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் சிக்ஸ் டைப்ஸாக ஓவியல்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓரியன்டேஷன் அப்படின்றது என்னென்னா அரேஞ்ச்மெண்ட். ஸோ எப்படி இந்த மூணு பார்ட்ஸும் அரேஞ்ச் ஆகிருக்கு, ப்ளஸ் அது எந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிக்ஸ் டைப்ஸாக ஓவியல்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன சிக்ஸ் டைப்ஸ் அப்படின்னா ஆர்த்தோட்ரோபஸ், அனட்ரோபஸ், ஹெமி அனட்ரோபஸ், கேம்பைலோட்ரோபஸ், ஆம்பிட்ரோபஸ், சிர்சினோட்ரோபஸ். ஓகேங்களா? தீஸ் ஆர் த சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஓவியல்ஸ். இதில் இம்பார்ட்டண்டான 4 ஓவியல்ஸ் எதுனா ஆர்த்தோட்ரோபஸ், அனட்ரோபஸ், ஹெமி அனட்ரோபஸ், கேம்பைலோட்ரோபஸ். இது 4ம் இந்த 6ல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஓவியல் டைப்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஆர்த்தோட்ரோபஸ் பார்க்க போகிறோம். ஆர்த்தோட்ரோபஸ் அப்படின்றது மைக்ரோஃபைல் அட் த டிஸ்டல் எண்ட். மைக்ரோஃபைல் அப்படின்றது இந்த ஓப்பனிங் ரீஜன். ஆமாங்களா? ஸோ இன்டிக்மெண்ட்ஸ் ஆர் சரௌண்டிங் த நியூசெல்லஸ் எக்ஸப்ட் த மைக்ரோபைலார் ரீஜன். திஸ் இஸ் அ மைக்ரோபைலார் ரீஜன். ஸோ இந்த மைக்ரோபைலார் ரீஜன் வழியாக தான் ஜெர்மினேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மைக்ரோபைலார் ரீஜன் ப்ரெசன்ட் அட் த டிஸ்டல் எண்ட். ஸோ இந்த மைக்ரோபைலார் ரீஜன் இது மைக்ரோபைல், திஸ் இஸ் ஃபினக்கல். ஃபினக்கல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபினக்கல். ஸோ இது சலாசல் எண்ட். ஓகேங்களா? ஸோ மைக்ரோபைலர் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். டிஸ்டல் மீன்ஸ் டிஸ்டன்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த சலாசா, ஃபினக்கல் அண்ட் மைக்ரோபைல் மூணுமே ஸ்ட்ரெயிட் லைன், வெர்டிக்கல் லைனில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் அ ஆர்த்தோட்ரோபஸ் ஓவியூல். ஓகேங்களா? மைக்ரோபைல் அட் த டிஸ்டல் எண்ட், மைக்ரோபைல், சலாசல் எண்ட், ஃபினக்கல். இது மூணுமே ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆர்த்தோட்ரோபஸ் டைப் ஆஃப் ஓவியூல். இதுக்கு எக்ஸாம்பிள் பைப்பரேசி, பைப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிகொனேசி, பாலிகொனேசி. பைப் நிறையா இருக்குது. பாலி மீன்ஸ் நிறையா தானே, பைப் நிறையா இருக்குது. ஆர்த்தோட்ரோபஸ்க்கு இதுதான் எக்ஸாம்பிள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 மார்க்லலாம் கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஆர்த்தோட்ரோபஸ் ஓவியல் எக்ஸாம்பிள் என்ன, பைப்பரேசி, பாலிகொனேசி இதெல்லாம் ஆப்ஷனில் கொடுத்து நமக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டைப் அப்படின்னா அனட்ரோபஸ் பார்த்திங்கன்னா சேம் ஆர்த்தோட்ரோபஸ் மாதிரியே தான், ஆனால் இன்வெர்ட்டடாக இருக்கும். ஓவியல் இன்வெர்ட்டட். லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் பார்க்கும்போது காமன் டைப் ஆஃப் ஓவியல் என்னென்னா அனட்ரோபஸ் ஓவியல், இன்வெர்ட்டட் டைப் ஆஃப் ஓவியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆமாங்களா? ஓகே. த பாடி ஆஃப் த ஓவியல் இஸ் கம்ப்ளீட்லி இன்வெர்ட்டட். எல்லாம் தலைகீழ் தான் இருந்துச்சு அப்படின்னா அனட்ரோபஸ் ஓவியல். இதில் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோபைலார் ரீஜன். ஸோ இதுதான் மைக்ரோபைலார் ரீஜன். ஓகேங்களா? இது ஃபெனக்கல் அப்படின்றது ஸ்டாக்கு, அந்த ஓவியலினுடைய காம்பு, அதுதான் ஃபெனக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மைக்ரோபைலார் ரீஜனும் இந்த ஃபெனக்கல் ரீஜனும் ரொம்ப க்ளோஸிங்காக இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ இது மோஸ்ட் காமனாக டைகாட் அண்ட் மோனோகாட் பிளான்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். திஸ் இஸ் அனட்ரோபஸ் ஓவியூல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெமி அனட்ரோபஸ் ஓவியல். ஸோ இந்த ஹெமி அனட்ரோபஸ் ஓவியல் பார்த்திங்கன்னா அனட்ரோபஸ் ஓவியல்னால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த ஹெமி அப்படின்னாவே பாதி அப்படின்னு அர்த்தம். அப்போ அனட்ரோபஸ் ஓவியல் பாதி தலைகீழ்தல இருந்து, ஃபுல்லாக இல்லை, கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன டைப்பு, கம்ப்ளீட்டாக தலைகீழாக இருந்துச்சு அப்படின்னா அனட்ரோபஸ். அதில் பாதி மட்டும் தலைகீழாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஹெமி அனட்ரோபஸ். இந்த ஹெமி அனட்ரோபஸ்னுடைய ஓவியல் பொசிஷன் ஃபெனக்கலுக்கு ரைட் ஆங்கிள். இதுதான் ஃபெனக்கலுக்கு ரைட் ஆங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா, இதை ரைட் சைட் ரைட் ஆங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்படி இருக்கு இல்லைங்களா,
ரைட் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஹெமி அனட்ரோபஸ். ரொம்ப சிம்பிள். இந்த ஓவியலினுடைய பாடி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும், ஃபெனக்கலுக்கு ரைட் ஆங்கிளாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ரிமுலேசி. ஹெமி அனட்ரோபஸ் எக்ஸாம்பிள் இஸ் ப்ரிமுலேசி. ரொம்ப சிம்பிளானது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேம்பைலோட்ரோபஸ் அப்படின்றது இதில் இந்த ஓவியலினுடைய பாடி இருக்கு இல்லைங்களா, அந்த பாடியில் மைக்ரோபைலார் எண்ட், இதுதான் மைக்ரோபைலார் எண்ட். ஸோ இந்த மைக்ரோபைலார் ரீஜன் கர்வ் ஆகிருக்கும், வளைஞ்சிருக்கு இல்லைங்களா, மைக்ரோபைல். ஸோ ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குது, வளைஞ்சி நெளிஞ்சிருக்கு, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, பீன் ஷேப்பில் இருக்குது, பீன்ஸ் கொட்டை மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த பீன் ஷேப்பில் ஓவியலினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கர்வ் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் உள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ரியோ சாக், இதுதான் வந்து எம்ப்ரியோ சாக்கு. எம்ப்ரியோ சாக். ஸோ இந்த எம்ப்ரியோ சாக்கும் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி கர்வ்டாக இருக்கும், கொஞ்சம் கர்வாக இருக்கும், கம்ப்ளீட்டாக இல்லை, கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கேம்பைலோட்ரோபஸ் ஓவியோல். ஸோ பாடி ஆஃப் த ஓவியோல் இஸ் curved. ஓகேங்களா? மோரல்லஸ் என்ன ஷேப்பு, பீன் ஷேப்பில் இருக்கும். அட் த சேம் டைம் எம்ப்ரியோ சாக் ஆல்சோ ஸ்லைட்லி கர்வ்டு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கேம்பைலோட்ரோபஸ். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோபைலார் எண்ட், அதுக்கப்புறம் ஃபெனக்கல். இந்த பாட்டு தான் வந்து ஃபெனக்கல். ஸோ ஃபெனக்கல் ரீஜன். ஓகேங்களா? ஃபெனக்கல், மைக்ரோபைலார் அண்ட் சலாசல் எண்ட். இதுதான் வந்து சலாசல் எண்ட். ஸோ மைக்ரோபைலார் ரீஜன், ஃபெனக்கல் ரீஜன், சலாசல் எண்ட். இது மூணும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கத்தில் இருக்கும், அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். ஓகேங்களா? பக்கத்துலேயே பாருங்கள், மைக்ரோபைலார், சலாசல், ஃபெனக்கல் மூணுமே வந்து அட்ஜசன்ட் டு ஈச் அதர். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுனால நம்ம ஈஸியாக கேம்பைலோட்ரோபஸ் ஓவியல்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து லெக்யூமினேசி. த பாடி ஆஃப் த ஓவியோல் at the micropylar end is curved, more or less what shape, bean shaped. At the same time embryo sac is also slightly curved. ஓகேங்களா? அடுத்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட், micropylar region, chalazal region and fennicle are adjacent to each other. This is campylotropous oviole. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிள் லெக்யூமினேசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஆம்பிட்ரோபஸ் இன்னும் சிம்பிள். ஓகேங்களா? இந்த ஹைலம் இது இந்த பொசிஷன் தான், அதாவது இந்த ஃபெனக்கல் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபெனக்கல் போர்ஷன் பாடி ஆஃப் த ஓவியூலோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன் பாயிண்ட், இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹைலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபெனக்கல், இது வந்து ஃபெனக்கல். ஸோ இந்த ஃபெனக்கல் போர்ஷன் ஓவியலினுடைய பாடி கூட அட்டாச் ஆகிறது எதன் மூலமாக அப்படின்னா ஹைலம் போர்ஷன் மூலமாக தான் அட்டாச் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த ஹைலம் போர்ஷன் அண்ட் சலாசல் எண்ட், இது வந்து சலாசல் எண்ட். ஓகேங்களா? இந்த சலாசல் எண்ட். ஸோ இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதுக்கான ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹைலம் அண்ட் த சலாசல் எண்ட் இஸ் வெரி மச் ரெடியூஸ்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஓவியலினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபுல்லாக கர்வ் ஆகிருக்கு இல்லைங்களா, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்குது. அந்த குதிரையோட கடிவாளம் இருக்குது இல்லைங்களா, ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் நம்ம ஃபிசிக்ஸ்லலாம் கூட படிச்சிருப்பீங்க. ஹார்ஸ் ஷூ ஷேப் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் இதை வச்சு நம்ம இந்த ஓவியலினுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு திஸ் இஸ் ஆம்பிட்ரோபஸ்ன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஆம்பிட்ரோபஸில் ஹார்ஸ் ஷூ ஷேப் இருக்கும். அட் த சேம் டைம் கேம்பைலோட்ரோபஸில் என்ன ஷேப்பு, பீன் ஷேப்பில் இருக்கும். திஸ் இஸ் அ கீவேர்டு இதுதான். கேம்பைலோட்ரோபஸ்க்கு பீன் ஷேப்பு, ஆம்பிட்ரோபஸ்க்கு ஹார்ஸ் ஷூ ஷேப். ஓகேங்களா? திஸ் இஸ் அ கீவேர்ட் ஃபார் ஐடென்டிஃபையிங் த ஓவியல். ஓகேங்களா? ஓகே. ஆம்பிட்ரோபஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து அலிஸ்டமேசி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சிர்சினோட்ரோபஸ். லாஸ்ட் ஒன் சிர்சினோட்ரோபஸ் பார்த்தோன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஃபினக்லஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபினக்கல் அப்படின்றது இந்த காம்பு, இந்த ஓவியனுடைய கீழே வரும். நம்ம மற்ற அனட்ரோபஸ்லலாம் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே கீழே வரும். இந்த ஃபினக்கல் போர்ஷன் பார்த்திங்கன்னா இதில் வெரி லாங்காக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப பெருசாக நீளமாக டெய்ல் மாதிரி இருக்கும். டெய்ல் மாதிரி அப்படியே நீளமாக வளர்ந்து ஓவியூவில் சரௌண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஓவியலினுடைய ஸ்ட்ரக்சரை இந்த ஃபெனக்கல் போர்ஷன் பாருங்கள் சரௌண்ட் பண்ணியிருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து சிர்சினோட்ரோபஸ். இந்த சிர்சினோட்ரோபஸ் எந்த ஃபேமிலியில் இருக்குன்னா கேக்டேசி ஃபேமிலியில் மேக்ஸிமம் வந்து
பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம 6 டைப்ஸ் ஆஃப் ஓவியல்ஸ் பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு 6 டைப்ஸும் ஒன் டைம் ரீகால் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்த்தோட்ரோபஸ், அனட்ரோபஸ், ஹெமி அனட்ரோபஸ், கேம்பேலோட்ரோபஸ், ஆம்பிட்ரோபஸ், சிர்சினோட்ரோபஸ். ஸோ ஆர்த்தோட்ரோபஸில் நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஆமாங்களா? அதோ இதுதான் ஓவியலுடைய ஸ்ட்ரக்சர். ஆர்த்தோட்ரோபஸில் மைக்ரோஃபைலரியன், சலாசலியன் அண்ட் ஃபெனக்கல் மூணும் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்த்தோட்ரோபஸ். இது ஆர்த்தோட்ரோபஸ்க்கு எக்ஸாம்பிள் ஈஸியாக சொன்னேன். பைப் வந்து நிறையா இருக்குது. பைப் ரேசி, பாலிகோனேசி. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள். பைப் நிறையா இருக்குது. பாலி மீன்ஸ் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனட்ரோபஸ். அனட்ரோபஸ் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டட் ஓவியல். ஓவியல் வந்து இன்வெர்ட்டடாக இருந்துச்சுன்னா இதை பார்த்தோன்னா அனட்ரோபஸ் ஓவியல் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இன்னொரு வேர்டு கீவேர்டு என்னென்னா மைக்ரோஃபைலர் ரீஜனும் ஃபெனக்கல் ரீஜனும் ரொம்ப பக்கமாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ இது வந்து காமனாக மோனோகாட் அண்ட் டைகாட்டில் வந்து நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு கிளாஸில் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹெமி அனட்ரோபஸ். ஹெமி அனட்ரோபஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அனட்ரோபஸ் அப்படின்றது கம்ப்ளீட்லி இன்வெர்ட்டடாக இருக்கும். ஹெமி அனட்ரோபஸ்னால் பாதி இன்வெர்ட்டடாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ஃபெனக்கல் வந்து ரைட் ஆங்கிள் பொசிஷனில் இருக்கும். ஓவியல் வந்து பாதி இன்வெர்ட்டடாக இருந்து இந்த ஃபெனக்கல் போர்ஷன் வந்து ரைட் ஆங்கிள் சென்டர் போர்ஷனில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஹெமி அனட்ரோபஸ். எக்ஸாம்பிள் வந்து ப்ரிமுலேசி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து கேம்பேலோட்ரோபஸ் பார்த்தோம். கேம்பேலோட்ரோபஸில் கீவேர்டு என்ன சொன்னேன்? பீன் ஷேப்பில் வந்து இந்த ஓவியலினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பீன் ஷேப்பில் இருக்கும். எம்டியோசாக் வந்து ஸ்லைட்லி கர்வ்டுன்னு சொன்னேன். ப்ளஸ் இந்த 3 பார்ட்ஸ் மைக்ரோஃபைலர், ஃபினிக்கல் அண்ட் சலாசல் எல்லாமே வந்து அட்ஜசன்ட் டு ஈச் அதர். இதுதான் வந்து இதுக்கான கீவேர்டுன்னு சொன்னேன். இதனோட எக்ஸாம்பிள் லெக்யூமினேசி. இந்த பீன்ஸு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது வந்து கேம்பேலோட்ரோபஸ்க்கான எக்ஸாம்பிள் ஃபேமிலிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஆம்பிட்ரோபஸ். ஆம்பிட்ரோபஸ்க்கு பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கீவேர்டு என்ன? ஹார்ஸ் ஷூ ஷேப்டு. இந்த ஓவியல் வந்து கர்வேச்சராக இருக்கும், ஃபுல்லாக கர்வாக இருக்கும். ஸோ ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் பார்த்தோன்னா தெரியும். அட் த சேம் டைம் இந்த ஹைலமும் ஃபினிக்கலினுடைய ரீஜனும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹைலம் அண்ட் சலாசலியனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் அலிஸ்டமேசி. ஆம்பி அலிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் சிர்சினோட்ரோபஸ் பார்த்தோம். சிர்சினோட்ரோபஸ் பார்த்திங்கன்னா இதனோட ஃபினிக்லஸ் டெய்ல் மாதிரி நல்லா நீளமாக ஓவியூல்ஸை சரௌண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் சிர்சினோட்ரோபஸ் ஓவியூல். ஓகேங்களா? ஓகே, ஸோ 6 டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸை நம்ம ஈஸியாக படித்தாச்சு. என்னோடய கிளாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.